நிர்மலா சீதாராமன் 1-2 விட்டுட்டாங்க. பார்லிமெண்ட்டில் நீங்கள் இதையும் பேசியிருக்கணும். வெறும் தமிழ் மொழியை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னதை மட்டும் பேசுனீங்களே. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், அப்போ அந்த குதிக்கிறாங்களே, இந்த பயலுக்கு குதிக்கிறாங்களே, இவங்க பூரா ஒரு கட்சியில் ஒரு இதாக இருந்தவங்க, சீடர்கள், பெரியாரின் சீடர்கள் அப்படின்னு இருந்தாங்களே, இவனுங்களை பற்றி பெரியார் என்ன சொன்னாருன்னு சொல்லி பாருங்கப்பா. விடுதலை பத்திரிக்கையில் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணி முடித்த உடனே விடுதலை பத்திரிக்கையில் இவங்களை பற்றி என்ன எழுதினார் அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கணும். அதில் என்ன எழுதினார் தெரியுமா? திருட்டு பயிலுகன்னார். நான் கல்யாணம் பண்ணதே இந்த வயசில் இந்த திருட்டு பயிலுக ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்கன்னார். விடுதலை பத்திரிக்கையை பாருங்கள் அந்த டைம். அதுக்கடுத்தது என்ன சொன்னார் இவங்களை பற்றி, இந்த குரூப்பை பற்றி, இவங்களுக்கு காரியம் ஆகுதுன்னா என்ன வேணுனாலும் பண்ணுவாங்கன்னு ஒரு கேவலமான வார்த்தையை சொன்னார். அது நான் சொல்ல விரும்பலை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்ல வாய் கூசுது. காரியம் ஆகிறதுனா என்ன வேண்டாலும் பண்ணுவாங்கன்னு இந்த சிஷியர்கள் இன்றைக்கி குதிக்கிறாங்களே, கத்துறானே, இவங்களை பற்றி அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கணுமே. இவங்க திருடங்கள்னு அவர் சொன்னது, காரியம் ஆகணும்னா மனைவியை கூட இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னது. இதெல்லாம் ஏன் நிர்மலா சீதாராமன் விட்டுட்டீங்க? அதுக்கப்புறமா வெக்கம் இல்லாமல் அவங்க எல்லாம் ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்.